பள்ளி என்றாலே அரசு பள்ளியா என்று சொல்லிக்கொண்டு தனியார் பள்ளிக்கே ஓட்டம் பிடித்த காலம் இருந்தது. ஆனா இப்பொழுது உளுந்தை ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியை பார்த்தால் ஐயோ நம்ம பள்ளி மட்டும்தான் இப்படி இருக்குது என்று தனியார் பள்ளிகள் தலைகுனிய போகும் காலம் வருகின்றது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் உள்ள உளுந்தை ஊராட்சியின் அரசு மேல்நிலை பள்ளி ஒரு ஸ்டார் பள்ளி மாதிரி மாறி விளங்குகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 176 மாணவர்கள் இங்கே படித்து வருகிறார்கள். தற்போது இந்த பள்ளி ஒரு ஹைடெக் கட்டடத்தை பெற்று புது பொலிவடைந்துள்ளது. இந்த மாற்றத்துக்கு காரணம் பள்ளியின் முன்னாள் மாணவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான டாக்டர் MK ரமேஷ் தான். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் உளுந்த ஊராட்சியில் என்னுடைய சொந்த செலவில் 1,30,00,000 ஸ்மார்ட் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இங்கே தான் படித்தேன். காம்பவுண்ட் வால் இல்லாமல் இருந்தது. காம்பவுண்ட் வால் ப்ளஸ் 4 கிளாஸ் HM ரூம் ரெடி பண்ணி கொடுத்தேன். எனக்கு மன நிறைவாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மற்ற குழந்தைங்கலாம் காசு இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூல் போவாங்க. ஏசி மற்ற இது ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் ஏன்னா இந்த பசங்க அப்படியே உட்காந்துட்டு போகிறது நம்மளுக்கு இங்கே தான் படிச்சுட்டு வந்தோம். அதனால் இப்போ என்னால் முடிஞ்சது ஒரு 4 கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட 1,30,00,000 ரூபாய் செலவில் 4 வகுப்பறைகளோடு கூடிய குளிர்சாதன வசதி, மினரல் வாட்டர், ஸ்மார்ட் போர்டுகள், மர நாற்காலிகள், 23 CCTV கேமராக்கள் என ஒரு முழு ஹைடெக் பள்ளி கட்டி முடித்துள்ளார். கொஞ்சம் யாராவது சொல்லுங்கப்பா, இது அரசு பள்ளியா இல்ல தனியார் பள்ளியான்னு என்று மனம் மகிழ்கிறார்கள் மாணவ மாணவிகள். வணக்கம், என் பேர் R சிரேன்சாய். உளுந்தை கிராம ஊராட்சி மேல்நிலையில 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்க ஊருக்கோசம் தலைவர் முன்னாள் தலைவர் ரமேஷ் சார் எங்க ஊருக்கோசம் எங்க பள்ளிக்கோசம் 1,30,30,00,000 ரூபாய்க்கு ஒரு பில்டிங் கட்டி அதுல ஏசி, ஸ்மார்ட் கிளாஸ், CCTV போன்ற நிறைய வசதி எல்லாம் வச்சிருக்காரு. RO வாட்டர் சிஸ்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காரு. இதனால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு ID கார்டு, வருஷம் சைக்கிள், இந்த மாதிரி நிறைய சலுகை எல்லாம் எங்களுக்கு பண்றாரு சாரு. ஒரு பக்கம் அரசு பள்ளி புது பொலிவு பெற்றது போலவே மறுபுறமும் இங்கு படிக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் படுச்சுட்டிகள். கடந்த ஆண்டு இந்த பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் 100% தேர்ச்சி பெற்று அசத்தி உள்ளனர். இப்போ இந்த பில்டிங் கட்டி கொடுத்தது ஃபுல்லா ஏசி போட்டிருக்கேன் சார். ஒரு கிளாஸ் 4 டன் ஏசி போட்டிருக்கேன். ஃபுல்லாவே ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கிறதுலே டாப் எண்ட் டிவி சார். இருக்கிறதுலே டாப் எண்ட் டிவி எல்லாம் இது பார்த்தீங்களா, வீட்டுலேயே செஞ்சிருக்கேன் சார். குளிர்ச்சியாக இருக்கும் சார். பசங்க எந்த டென்ஷனும் இல்லாமல் இப்போ உள்ள நீங்கள் உட்காந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த எந்த பீஸ்ஃபுல்லாக படிக்கணும் பசங்க அப்படின்ற முறையில் ரெடி பண்ணியிருக்கேன். கரண்ட் ஆஃப் ஆனா கூட இன்வெர்டர் 8 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய இன்வெர்டர் அதையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சார். 4 கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஸ்டூடெண்ட் நிறைய சேருவாங்க சார். இப்போ காம்பவுண்ட் வால்லாம் போட்டாச்சு, எல்லாமே கிரவுண்டும் ரெடி பண்ணியாச்சு. சந்தோஷமா இருக்கு சார். என்னுடைய சொந்த செலவுல பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இது மற்ற அரசு பள்ளிகளுக்கு ஒரு ரோல் மாடலாக மாறி உள்ளது. அரசு பள்ளி என்றாலே தரமில்லை என்ற பார்வையை இந்த அரசு பள்ளி புரட்டி போட்டிருக்கிறது. அதாவது இவர் ஒரு 20 ஆண்டு காலமாக தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றாரு. எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் மாணவர்களுக்கு, அந்த ஏழை மாணவர்களுக்கு இப்போ இந்த பள்ளி கட்டிடம் கட்டி கொடுத்துருக்குது. பார்த்தீங்களா, நம்ம AI என்ற அந்த தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிற அந்த வேலையில் இந்த தொழில்நுட்பம், அதாவது 4 கிளாஸ் ரூம், 4மே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வித் ஏசியோட இருக்கிற அந்த கிளாஸ் ரூமு. இது மட்டுமன்றி கடந்த 19 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 15 லட்சம் மதிப்பிலான மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் நன்கொடையும் வழங்கப்படுகிறது. இந்த பள்ளிக்கு வந்தால் புத்தகம் மட்டுமில்லை, சுய முன்னேற்றமும் ஃப்ரீ கிஃப்டாக கிடைக்கும். தனியார் பள்ளிகளுக்கும் சவால் விடும் அளவுக்கு வளர்ந்துள்ள இந்த உளுந்தை அரசு மேல்நிலை பள்ளி ஒரு சாதாரண கிராமத்தினுள் இருந்தும் திறனை நிரூபிக்கிறது. இதை சாத்தியப்படுத்திய ரமேஷின் செயல்கள் சமூகத்தின் ஒவ்வொருவரையும் நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துக்கு இட்டு செல்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் தமிழன்.